நிலையே பஞ்சராஜ தனையே கோமகள் கொடிகள் குறை தீர்க்கும் தண்ணீராடும் கோமகள் மைந்தனின் புண்ணிய தண்ணீராடும் மாமலை தவறியில் மணிகள் தண்ணீராடும் பதினெட்டு படி மீது விலகிடும் தண்ணீரானோ பதினெட்டு படி மீது விலகிடும் தண்ணீரானும் விதியை மாற்றி வைக்கும் வீரனின் தண்ணீரானும் விதியை மாற்றி வைக்கும் வீரனின் தண்ணீரானும் கவலையை போக்கிடும் தண்ணீரானும் கவலையை போக்கிடும் கணபதி தண்ணீரானும் அவனியெல்லாம் காக்கும் ஐயப்பன் தண்ணீரானும் மாமலை தவறியின் மணிகள் தண்ணீரானும் தண்ணீரானும் பாபரின் தண்ணீரானும் நாதனின் தண்ணீரானும் பாபரின் தண்ணீரானும் நாளெல்லாம் நம்மையில் கட்டி காக்கும் தண்ணீரானும் மாளிகை புறத்தம்மனின் மணக்கவ தண்ணீரானும் மாளிகை புறத்தம்மனின் மணக்கவ தண்ணீரானும் நாளெல்லாம் நம்பிக்கை மொழி வீசும் தண்ணீரானும் நாளெல்லாம் நம்பிக்கை மொழி வீசும்
வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இது மலையா? மழை வரும். மழை வர்றதுக்காகத்தான் நாடகமே வைக்கிறது. சரி, நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு எதுக்கு நாடகத்தை வச்சு நம்மளை பாட சொல்றாங்க? ஏன் இருக்க முடியாம 70,000 கொடுத்து அவங்க பாட தெரியாம நம்மளை பாட கூப்பிடுறாங்க. அதானே. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நாடகத்துலதான் எல்லாம் ஒரு நல்ல சிறப்பே இருக்கு. நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு ஏன் காலையில நம்மளும் இந்த பவுடரை போட்டு பூசினாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு. ஆமா, நான் பாடையில உங்களுக்கு நான் பால் ஊத்தையில அதான் அதுதான் உண்மைதான். அதான் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5,000 6,000 வரியை கொடுத்து நாடகம் வச்சிருக்கீங்க. நாடகம் வைக்கிற சின்ன விஷயம் இல்லை. நீங்க எவ்வளோ பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளோ பொறுமையாக நாடகம் செஞ்சிருப்பமா இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லி நீங்க சீக்கிரம் பார்த்தா ஏர்வாடியிலிருந்து வந்த மாதிரி தெரியுது. நீ தானே சொன்ன வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு ஏன் சொன்னாங்க? ஏன் அது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போறனால அது உண்மையா பொய்யா? உண்மையில் தான் தம்பி, பொய். உண்மையில் தான்யா பொய். அட முன்னர்கள் சும்மையா சொல்லி வச்சிருக்காங்க. நம்மளும் வருஷத்தோட தான் சிரிக்கிறோம். எந்த நோய் விட்டு போயிருக்கு? அதை வேணா சொல்லு தம்பி. நாளாக நோய் கூடிக்கிட்டு தான் இருக்கு. மனுஷன் சோறு அதிகமா தின்னா சுகரு, வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, முட்டைகோஸ் சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் மனுஷன் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை நீ பார்த்தேன், இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம்னு. அதுவும் கிடைக்கல. கேரளாவில் வந்து ஒரு குரூப் வரேன், அவன் கட்டினா 80 ரூபாயா. சரி, நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா. மொத்தமா கட்டிட்டு போயிட்டு மாட்டுக்கு வைக்கல. நம்ம எப்படி பொழைக்க போறோம்னு தெரியல. ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் அவங்க நினைச்சா ஒரு ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஆமா. ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம், எது கிராமிய நிகழ்ச்சி. ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா கராட்டை வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000 இருந்தா புருஷன் முண்டாட்டி டைவர்ஸ் வாங்கலாம். என்ன சொல்ற? 1 லட்சம் ரூபாயா? ரொம்ப சீப்பா இருக்கு. 80 ரூபா. எவ்வளவு? 80,000. அவ்வளவுதானா? ஒரு 50,000 இருந்தா புருஷன் தண்ணியை போட்டு ஊர் சண்டையை இழுக்கலாம். 50 ரூபா தான் போதுமா? ஆமா. எவ்வளவு நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகம் தான் முக்கியம். அப்படியே இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், கிராமத்தார்களுக்கும், இளைஞர் மன்றத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அண்டி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரன்பார்ந்து பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை காண வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு இந்த நாடகம் பார்ப்பதற்காக எங்கெங்கே இருந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு அடுத்தால வண்டியில் ஏறிக்கிட்டு ஏத்தாம இருப்பேன். அவனை என்ன கண்ணா புண்ணான்னு திட்டிக்கிட்டு தெரியாது என்னை கூட்டிட்டு போயெல்லாம் வண்டி டயர் தெரிச்சிருமுடா. நீ எப்படி நாளைக்கு வேலைக்கு போற நான் பாக்குறேன் சொல்லி ஒரு ஆளு ஒரு ஊர்ல இருந்து நாடகத்தை காண வருகின்ற அத்தனை அன்பு உறவுகளையும் ரசிகர்களையும் வருக என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. எங்க என்னை பார்க்கல கோயில் மாதிரியே தெரியுது, புளியர் மாதிரி தெரியுது. ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சரி, சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. அது எப்படி? யாரா போன வருஷம் நொக்கால ஓடின்னு சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எறிவேன் எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அடி வாங்கினாத்தான் அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில குரூப் வந்து. அது உண்மைதானே? அது உண்மைதான். சில ஆளுங்க பொண்டாட்டி இம்முசை தாங்க முடியாம வந்து என்ன வீட்டுல இருந்தா பருப்பு வாங்கிட்டா உளுந்து வாங்கிட்டு கொலையா கொண்டு விடுவேன் அப்படின்னு சில ஆளு வந்திருப்பாங்க. சில ஆளுங்க கடன்காரன் இம்முசை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. அதை சொல்லு. நைட்டா வீட்டுக்கு வந்தாலும் வந்துருவேன். நம்ம வீட்டை பூட்டிட்டு போனேன்.
ஏரோப்ளேன் கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்தா ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. வெள்ளஞ்சலியமா இருந்தா ஆளுங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் தம்பி இதெல்லாம் இவ்வளவு கரெக்டா பேசுறீல? எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்ம அந்த வேலை பண்ணிருக்கோம்ல. அதானே. அது மாதிரி ஒரு ஆளும் ஒரு நோக்கத்துல இருந்து வருவந்திருக்கிறார்கள். அத்தனை அன்பு சொந்தங்களை வருகை வருகையென வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நம்மளெல்லாம் காக்குகின்ற இந்த தெய்வத்தை நம் ஊரில் இருந்து விட்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களை எல்லாம் காக்குகின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். அந்த ஆணை முகத்தனே 5 கரத்தனே பானை வைத்தனே அந்த விநாயகப் பெருமானை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். இந்த விநாயகப் பெருமானுக்கான இந்த விழாவை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் அந்த விநாயகப் பெருமான் சொர்ண விநாயகரை சித்திரை கார்த்திகை உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சொர்ண விநாயகரை வணங்கி தம்பி கலை அண்ணே ஒளிபெருக்கி எப்படி ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி ஜேபி வாழ்க்கையிலே ஒன்று ஜேபி இருக்கணும், இல்லைன்னா ஹேப்பி இருக்கணும். என்ன ஹேப்பி இருந்தா மகிழ்ச்சி, சேப்பி இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சி சில இதுல இதா இருக்கும். என்னப்பா ஐயா சேப்பினா ஒன்று 2-3 அர்த்தம் இருக்கு. என்னது? ஒன்று சேப்பினா வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியல எனக்கு. தம்பி ஜலீலா பாண்டின்னு பேரு. ஜலீலா பாண்டின்னு. ஓ அப்படி சொல்லாமோ? ஜலீலா பாண்டி, ஜெயபாண்டி, ஜெயபாண்டி, நிறைய பாண்டி இருக்கு. நான் ரொம்ப சிறப்பான என்ன இது மாதிரி புட்டல் ஆப்ரேட் பண்ணுறது பெரிய விஷயம் தான். ரொம்ப சிரமம். உண்மையிலே ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி வந்திருக்கின்ற ஜேபி ஒளிபெருக்கி உண்மையாளருக்கும் அதில் மணிபணியும் அத்தனை அன்பு சொந்தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த சொர்ண விநாயகர் வணங்கி கலைப்பணி துவங்குமா. முந்தி முந்தி விநாயகனே முற்கண்ணா மாநில ஏத்து எங்க சவுண்ட் வைக்கல சுருக்குன்னு ஏத்து முதல்ல சொன்னேன் அதுக்கு குறைச்சு விட்டேன். முந்தி முந்தி விநாயகனே முற்கண்ணா தன்மகனே முருகனுக்கு முன்பிருந்தே கணபதியே பாருமையா கணபதியே மாறுமையா கணபதியே வாருமையா தொந்தி கணபதியே வாருமையா தொப்பை கணபதியே வாருமையா சொர்ண கணபதியே வாருமையா வெற்றி கணபதியே வாருமையா வினை தீர்க்கும் கணபதியே வாருமையா. யார் காட்டி பாருங்க அந்த விநாயகர் கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு தெரியுமா? அம்மா என்ன தெரியுமா ஒற்றுமை? என்ன ஒற்றுமை? நீங்க பாடுறப்ப அந்த ஒற்றுமை கண்டுகிட்டேன். ஐயா இன்னைக்கு வந்து 2 விநாயகர். ஏன்னா அங்கே சொர்ண விநாயகர், சொர்ண விநாயகர், இங்கே தொந்தி விநாயகர். பார்த்தாலே தெரியுது 2 விநாயகர் நேருக்கு நேரம் சந்திக்கிறேன். அதனாலதான் கேட்டேன். ஆனை ஆனை முகத்தோனே பிள்ளையாரே 5 கரத்தோனே பிள்ளையாரே ஆனை முகத்தோனே பிள்ளையாரே 5 கரத்தோனே பிள்ளையாரே ஆனை 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 முகத்தோனே பிள்ளையாரே 5 கரத்தோனே பிள்ளையாரே பானை வைத்தோனே பிள்ளையாரே பானை வைத்தோனே பிள்ளையாரே பகவானி நாயகனே பிள்ளையாரே பகவானி நாயகனே பிள்ளையாரே ஆனை ஆனை முகத்தோனே பிள்ளையாரே 5 கரத்தோனே பிள்ளையாரே பாலாலே அபிஷேகம் செய்து விடவா அச்சரிசியால் உனக்கு பொங்கல் வைக்கவாக பாலாலே அபிஷேகம் செய்து விடவா அச்சரிசியால் உனக்கு பொங்கல் வைக்கவா அரச மரத்தோனே பிள்ளையாரே அரச மரத்தோனே பிள்ளையாரே ஆதரவு வேணுமையா பிள்ளையாரே ஆதரவு வேணுமையா பிள்ளையாரே ஆனை 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 முகத்தோனே பிள்ளையாரே 5 கரத்தோனே பிள்ளையாரே
அவர் வரி கடலையும் கொண்டு வரவா அந்தினமும் உன்னை நாடி ஓடி வரவா அரச மரத்தோனே பிள்ளையாரே அரச மரத்தோனே பிள்ளையாரே ஆதரவு வேணுமையா பிள்ளையாரே ஆதரவு வேணுமை பிள்ளையாரே ஆதி முகத்தோனே பிள்ளையாரே ஐந்து கரத்தோனே பிள்ளையாரே தொந்தி கணவதிய பிள்ளையாரே தொப்பை கணவதிய பிள்ளையாரே தொந்தி கணவதிய பிள்ளையாரே தொப்பை கணவதிய பிள்ளையாரே குறுந்தூரில் விட்டிருக்கும் சொர்ண பிள்ளையாரே ஊரில் வீட்டிற்கும் சொன்ன பிள்ளையாரே ஊரில் விட்டிருக்கும் சொர்ண பிள்ளையாரே எங்களை சொர்க்கலோகத்தில் ஆள வைப்பாய் பிள்ளையாரே ஆனை ஆனையை ஆனை முகத்தோடு பிள்ளையாரே ஐந்து கரத்தோடு பிள்ளையாரே பலே பலே கைதட்டி 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 பலே மற்றும் விண்ணகரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் ஆற்றங்கரை கீழவட்டம் நாட்டைச் சேர்ந்த குருந்தூர் கிராமத்தில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சொர்ண விநாயகர் திருக்கோவில் சித்திரை கார்த்திகை உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருகிறவர்கள் வரவு வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் குருந்தூர் எஸ்பிடி நாடக சபையால் நடத்தப்படும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்திருப்பம் அடைவரும். இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி ஒரு நடிப்பு சிவேந்தன் அன்பு அப்பா மேலப்பட்டு சேர்ந்த கேபிஏ காளிமுத்தவர்கள் இவர் எங்கே மறையிலே வேலன் வேடன் முத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்கமனை உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோகில பாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் கம்மங்காரை சேர்ந்த ஏஆர் ஆசாத்தி அவர்கள் விரங்கமனையிலே மல்லியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தான என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியைச் சேர்ந்த ஆர் கார்த்திக் ராஜா அவர்கள் விரங்கமனையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆறுமணியை கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் அன்பு அண்ணன் மருங்காபுரியைச் சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் இவரங்கமடையிலே ஆறுமணிய பின்பாட்டு இசைப்பார்கள். மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். காத்தினே கோஜினே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே அந்த மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி மாறி மாறி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி பாதம் வைத்த நாளே நீ பயிரை காத்த வேவி பயிரை காத்த போதும் மீன் பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா மீன் பழியை தீர்த்திடுமா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே
நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு கலங்கும் போது தேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாறு வெந்த புண்ணு ஆறிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா பெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த சின்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து பின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே பனி துணிய போல குணம் படைத்த தென்னவனே. பலே 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 ரொம்ப சிறப்பாக இசைத்த கை தட்டினா நன்றி நன்றி ஒரு அண்ணனுக்கு நன்றி. நல்லா கை தட்டி நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. பாப்பா அல்ல நாடகம் பார்க்க தான் வந்திருக்க. நல்லா கை தட்டி ஒரு உற்சாகமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு எங்களை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்குதான் நாடகமே வைக்கிறது. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு அப்படி ஆவடியார்களை சேர்ந்த கே முத்துராஜ் அவர்கள் விரங்கமலை மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள். நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்டர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொட்டி வரும் மதுரையைச் சேர்ந்த NSM ராஜா அவர்கள் விரங்கமலையிலே ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த அன்புடன் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடியதாலும் அன்புமாமா புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் விரங்கமலையிலே தாளம் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த இசை சக்கரவர்த்தி சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் கம்பெனி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லுங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைந்திருக்கும் ஒளிவழி அமைப்பு ஜேபி ஆடியோஸ் குருந்தூர் உரிமையாளர் ஆர் ஜெயபாண்டியன் போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சரி சாமி பாட்டா ஜேபி ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் வணிபரியும் அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவம் தம்பி அசைவத்துக்கு அசைவம் சாப்பாடு எப்படி அந்த டிப்பனுக்கு டிப்பனு சாப்பாடு இட்லிக்கு இட்லி அந்த உபசரிப்பு ரொம்ப சிறப்பான பரிமாறின விதம் அந்த கேசரி அந்த மட்டனுக்கு மட்டன் தாய்மை உள்ளத்தோட யார் யார் என்ன சாப்பிட்றாங்களோ விரும்பி சாப்பிட்றவங்க உங்க இஷ்டப்படி நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஒரு கோவில் திருவிழா நடத்துறதுலையோ கும்பாபிஷேகம் நடத்துகிற காட்டிலையுமே 10 நாட நெடியில் சாப்பிட போகிறது அவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? அதுதான் முக்கியமே. காரணம் என்ன தெரியுமா? ஏன் இப்போ நீங்கள் ஹரிதாரம் பூசிட்டு வந்திருக்கீங்களே, யாருக்கு சமம்? தெய்வத்துக்கு சமம், மகாவிஷ்ணுக்கு சமம். ஆமாம், அதனால தான் நம்ம நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும் நம்ம நாட்டில் பாடுறோம். ஆமாண்ணே. மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோவில் திருவிழா காட்டிலையும் இந்த கும்பாபிஷேகத்தை காட்டிலையும் 10 நாட நெடியில் சாப்பிட போகிற புண்ணியம் சொன்னேன். ஆமாம், காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? 10 நாட நெடியில் சாப்பிட போகிறது ஒன்று தான், 10 பரதேசிக்கு சாப்பிட போகிறது ஒன்று தான். இல்ல சோறு போட சொல்றியா இல்ல வேணாம்ங்கறியா? ஏய் தப்பா சொல்லப்பா. பரம்னா என்ன? பரம்னா உலகம், தேசனா சுத்துறது. டெய்லி ஒரு ஊர் சுத்துறமா இல்லையா? தம்பி நம்பர் வாங்கிடா, போன் நம்பர் வாங்கிச்சு. நீ சொல்ற ஒருவேளை நான் இந்த என்ன நம்ம ஊருக்கு ஊரு வேன் எடுத்து போறோம். ஆமா டீசெண்டா. அந்த ஆளுங்க ஊருக்கு ஊரு தட்டு எடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். வீட்டுக்கு வீடு, இதுதான் காரணம். ஆனா ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைப்பு இந்த வட்டகையிலே இல்லாத அளவிற்கு ரொம்ப சிறப்பான முறையில் கொட்டகை அமைத்திருக்கும். கொட்டகை அமைப்பு அண்ணாமலை அண்ணாமலை கப்பலூர் ரொம்ப சிறப்பான முறையில் கொட்டகை அமைத்திருக்கிறார்கள். அன்புள்ளவர்களுக்கு சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஆடல் அரசு யார்ப்பா? அபிநய சுந்தரி. யார் யார் யார்? நாட்டிய தாரகை. பேரை சொல்லுப்பா. அரண பேரணி. அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ். பொம்பளை பிள்ளைன்னா அப்படி இருக்கணும்டா. அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டே அடிக்கலாம். அதையே கை இப்படி போகுது, இப்படி லேடிஸ்னா கை இப்படி தான் போவான். ஓ சரி. திண்டுக்கல்லை சேர்ந்த அருமையான பிசுனக்கு. ஆனால் என்ன 2 பேருக்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி போக போகுதுன்னு தெரியல. அது வேணா சரி. திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கு, திண்டுக்கல்லை சேர்ந்த. என்ன தம்பி சொல்றிய? லேடிஸ் அப்படி பீசுங்க. நான் பார்க்கவே இல்லை, வெளில தூங்கிட்டேன் தம்பி. நல்லா இருக்கேன். எப்படி இது பண்ண போறியப்போ? லேடிஸ் வரல, யாரா தூங்குவாங்களா? அதானே தெரியல. போ பொழப்பே தூங்கிட்டு தான் இருக்கேன். புதுக்கோட்டையில் ஏறிடுச்சு அந்த பிள்ளை. நீ அங்கேயே தூங்கிட்டியா? ஆமா சாமி, நான் அந்த பிள்ளை பக்கத்தில் உட்காந்துட்டே வந்தேன். என்ன நடந்துச்சு சொல்லுது. பிள்ளை பக்கத்தில் நெருங்கி போனேன், திடீர்னு அவங்க வீட்டுக்காரர் வீடியோ காலில் வந்துட்டேன். எனக்கு கொலையே நடுங்கிருச்சு. ஐயோ, நான் டக்குன்னு திரும்பிக்கிட்டேன். டக்குன்னு என் முகத்தை பார்த்தாலும் என்னடி கரடியோட உட்காந்துருக்கேன்னு கேட்கும்ல. நான் அந்த நேரம் திரும்பிக்கிட்டேன். நல்ல அருமையான திண்டுக்கல்லை சேர்ந்த சுமதி அவர்கள் விரங்கமடையிலே டான்ஸாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மா கோயிலே அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயிலே நானே ஆ கோயிலே அட கஞ்சமாடு கம்போலத்தா அட கஞ்சமாடு அட கம்போலத்தா இருக்கிற அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயிலே நானே ஆ கோயில அட மானே மா கோயில அட நானே ஆ கோயில. சும்மா ஓடிக்கிட்டு திண்டுக்கல்ல இருந்து அருமையான புள்ள கூட்டி வந்துருக்குறேன். ஆடி மாசம் கீடி மாசம் பாட்டு எவ்வளோ பாட்டும் இருக்கு. ஆடி மாசம் கீடி மாசம், இன்னும் ஆடி மாசத்துக்கு 6 மாசம் இருக்கு. வேற பாட்டு நல்ல பாட்டு பாட்டு நல்லா. இப்ப என்ன எப்படி பாட்டும் இருக்கு? ஆங்குற ஊங்குறங்கிற காலையில இது பண்றாங்க. எப்படி எப்படி பாட்டு? இப்ப நான் பாடின பாட்டு என்ன குத்தன்னு கேக்குறேன். ஆமா, ஆடி மாசம் எங்கேயா இருக்கு? ஆடி மாசம் வேற பாட்டு பாடியா? சரி, பேர் சொல்ல நியாயம் இருக்குப்பா. புள்ள
தம்பி சரி இப்ப என்ன மாசம் அப்ப இப்ப என்ன மாசம் சித்திரை மாசம் சித்திர மாசம் கத்தடிக்க வாடி கொண்ட தெத்தனை ஆனே வா கோயிலே கும்புறன் தம்பி நீ பாட்டே பாட வேணாம் அட உனக்கு வேணாம் எனக்கு வேணாப்பா 12 மாசம் கத்தடிக்க வாடி கொண்ட தெத்தனை ஆனே வா கோயிலே நான் சொன்ன தவிர என் புத்தியை நானே செருப்பு கட்டி அடிச்சுக்கிறேன் நான் வேற எம்புட்டு பாட்டு இருக்கிறேன் சித்திரை மாதம் 12 மாதம்னு சரிண்ணே போதும் ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் அன்பு மைத்திரர் சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கொண்டு வரும் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் இளைஞர்கள் எழுச்சி நாயகன் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் அன்பு மைத்திரர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் விரங்கமடையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறையைச் சேர்ந்த எம்பி கார்த்திகராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினோம். ஏன்னா நம்ம ஏரியாலாம் நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. அதனால தான் நான் வந்தவனா சக்குன்னு நோட்டீஸை வாசித்தேன். ஒரு கதையை சொல்லலாம், அவங்களுக்கு நேரம் தான் இங்கே முக்கியம். மற்ற ஒரு நாள் நம்ம சௌரியத்துக்கு 1 மணி வரை நிற்கலாம், 2 மணி வரை எப்படி வேணாலும் நிற்கலாம். ஏன்னா நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம ஏரியா தான். அதனால் நம்ம உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வந்தாத்தான் அந்த இடம் கலகலன்னு இருக்கும். இல்லைன்னா நம்மளை பார்க்கலே கடுப்பாக வரும், தலைவலி வரும். நான் ஊருக்கு அனுபவப்பட்டிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டுங்கிறேன், ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி கூதி எப்படா வரேன்னு. அதாவது தேவையில்ல, அன்னைக்கு ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டேன்னு தான் சொன்னேன். தம்பி பப்படுக்கார தம்பிக்கு நடித்த போதும் பிறந்ததும் போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொன்னார். சரி டான்ஸை விரும்புகிறான்னு அந்த பிள்ளைய வர சொல்லிட்டு அந்த பிள்ளை மதுரைச்சில் உச்சம் தாண்டி ஜதகத்தில் உச்சம் தாண்டி செஞ்சு ஒரு உச்சமில் நீ உள்ளே போயிட்டு வள்ளியம்மா வர சொன்னார். சரி கதை எதிர்பார்க்குறா அப்படின்னு 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு அது வாங்கான பூங்காவே அப்படின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் பூங்கா தேவோட்டல் இருக்கு, நீ உள்ள போயிட்டு நாரதனை வர சொல்லுமா. என்ன பாட்டு? பாங்க வாங்கான பூங்காவே. வாங்கான பூங்காலப்பா, பாங்கான பூங்காவில். பாங்காப்புறம் எல்லாம் ஒண்ணுதானே. உள்ள போயிட்டு நாரதனை வர சொன்னா சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா அப்படின்னு 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு சரி 12 மணிக்கெல்லாம் நாராயணா நாராயணா நாராயணங்கிறார். ஒரு ஆள் சொல்றாரு நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டு வர சொல்லு. ஓஹோ ராஜபாட்டு வரங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னென்ன வரையானே. எல்லாரையும் போச்சொரியே, எல்லாரையும் வர சொல்றியே, என்னென்ன வர என்ன விவரம்? ஒன்றும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துருத்தோங்கன்னா அதனால வர சொல்லு தம்பி. குடியார உதவி அவன் பேச்ச கேட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கேட்டா நாடகத்தை யாரை கேட்டா நாடகத்தை முடிச்சேன்னு கேட்டாங்க. ஐயா அந்த வெள்ளையஞ்சலியமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாருன்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட பணத்தை போய் வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொன்னாரு. நான் அன்னைங்கிறேன், அவன் பக்கத்தூருக்காரனா போட வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். ஐயா அப்புறம் நான் போய் கஞ்சி கேறி ஊர்ல போய் கோயில்ல போய் 7-8 பாட்டு படிச்சு காசு வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் இடையில நான் சொல்றேன்னா, இடையில யாரு என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்துற யாரு? அண்ணன் ஜெயபாண்டி. ஆமா அவர் சொல்றதான் கேட்கணும். அதுவும் 5 மணி வரை கேட்கணும். அதுக்கு அடுத்துட்டு அவர்கிட்ட கேட்கணும், அண்ணன் ஊர்ல பணம் வாங்கிட்டே இல்லையா அப்படின்னு கேட்கணும். பணம் வாங்கிட்டோம்னா நம்ம சொல்றதான் அவரு கேட்கணும். பணம் வாங்கல சொல்ல இந்த நாடகம் நடத்திடுவோம்னு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்குதான் இந்த விவரத்தை சொல்றேன். அமைதியா இருந்து அண்ணன் கூட்டம் எப்படி அண்ணே கூட்டம்லாம் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. ஆண் வர்க்கமோட ஒரு ஆளா எந்திரிச்சு போவாங்க, போயிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அது ஏன் அப்படியாவது 2 பேர் எந்திரிச்சா அவர் கட்டி சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனா பெண்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படி ஒற்றுமை? நான் வளர்த்த ஆத்தாக்க மாதிரி நம்ம நாட்டுல வாழ முடியாது. எப்படிப்பா சொல்ற? போல ஒற்றுமை அதுல ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். பைப்புல தண்ணி முடிக்க லேசா குடம் மட்டும் இடிச்சு நட்டு உன்னைய தெரியாது இந்த ஊரு பிரசிடண்ட் நீ தான் வச்சிருந்த. ஆமா கிளர் கூட பைக்கில் ஏறி திடுத்து போனேன். அப்பா இந்த கிளருக்கு நீ மாதிரி சண்டை எழுத்து விட்டுறாம நான் சொன்னவனா நீ இங்கிட்டே கையை காமிக்கிறிய. ஆமா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நம்ம துறையரசபுரம் பக்கத்துல வீரமங்கலம் இருக்குல்ல, கவிராஜ் அப்பா ஊரு. ஆமா அங்கே போய் ஒரு கதை சொன்னேன். ஊர்ல உள்ள சுப்பிரமணி தான் தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுத்தான். சரி ஏற்கனவே அந்த சுப்பிரமணி தான் தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுத்தானா. சரி அந்த ஆள் வந்து நாடகத்தை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டேன். நான் யதார்த்தமா சொல்ல அந்த கதையா போயிடாம அப்படி இருந்த கதையெல்லாம் இருக்கு. என்ன கதை சொன்னேன்? அதான் பெண்கள் பெண்கள்கிட்ட அதனால அம்மா இதான்
அவளை ஒற்றுமை லேசா பைப்புல கூட மட்டும் இடிச்சுன்னு வச்சுக்க. அதை போல பார்த்தேன் இவனை பார்த்தேன். ஆனா பெண்கள் வந்து மண்டை உள்ள வர பேசுங்க. ஆண்கள் அப்படி இல்லை. ஒரு பிரச்சனைலாம் வெட்டுவேன் குத்துவேன் மொத்தாலம்மான்னு அதோட வேலையை முடிச்சிடும் அன்னையோட. ஆனா பெண்கள் மாதிரி இந்த நாட்டில் வாழவே முடியாது. இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்க வீட்டுல கறி குழம்பா வைக்க போன வாரம் எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டுதான் வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன். ஐயா அவனோட விட மாட்டேங்குன்னு 10 ஆதார கார்டு சிராய்ச்சி எடுத்து வீட்டிலே வச்சுக்கிறது. இந்த லோன் வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம பாரு பொண்டாட்டிக்கிட்டே எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கான். நம்மளால டைலாக் கொடுப்பேன் பாரு. எப்படி நீ ஆள் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடிய சிலையாட்டம் எத்து பல்லாருக்கு நம்ம ஆள் சொல்லுவேன். பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடிய. அன்னைக்குன்னே 200 ரூபாய்க்கு மல்லிகை வாங்கி கொடுப்பேன். தலையில வடி பரட்ட மாதிரியே திருட. எப்ப பார்த்தாலும் இப்படி 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன். தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறாங்க. சேலை ஜாக்கெட்டு சரி புருஷனுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி ஐசா புருஷன் போய் பொண்டாட்டை கேட்பாரு. எப்படி இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்ன மற்ற நாள் மூத்தத்தை குடிச்ச மாதிரி. அதுவும் பார்த்தா அந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரகதீஸ்வரி, மதுரா. இன்னொரு பேர் என்னையா? பிரகதீஸ்வரி இல்ல பிரகதீஸ்வரின்னு சொன்னியா? அது கேட்க லோனுக்கு இந்த ஆசீர்வாதம்னு ஏன் பேர் வச்சா தெரியுமா? ஏன் இந்த பணம் வாங்குற வரை அந்த புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க. எப்படி சார் உங்களை நம்பித்தான் மச்சனை தேவை வச்சிருக்கான். செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். எப்படி அக்கா 5ஆம் தேதி கட்டி உங்களுக்கு கும்பிடுறக்கா அக்கா இல்லைன்னா என்னை விளைக்கிடுவாங்க அக்கா. 2 பொம்பளை பிள்ளைய வச்சிருக்காக்கா. இதை விட்டா எனக்கு வேற வழியே தெரியாது. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது விடியுமா விடியாது. 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். 4 மணி 5 மணிக்கானே 4 மணி 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். வந்து வீட்டு வாசல் வந்து ஒரு பாயை ஒன்று வச்சுனா ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சிருக்கேன். அது எதுக்கு? அதான் விடிவெள்ளி. அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். பணம் வசூல் பண்ணா விளக்கு அமர்த்திடுவேன். இதோட நம்ம வீடுல 2 புட்டியேச்சரா போயிடணுமா? அவங்க வீடுல விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா? இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பான். குழுத்தலைவி ஏன் ஆத்தி அவங்க பார்த்தா அந்த நாட்டே அலப்புற மந்திரி மாதிரி. ஒரு 200 ரூபாய்க்கு கேன் பேக்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு நான் தான் கொளுத்தலைவியும் ஐரா புணுகுன தலைவி. இந்த 5ஆம் தேதி ஆச்சுலாம் இருக்கு. அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இலை விழுக வந்துட்டாங்கிறது. ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா திருவிழாவே லோனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா வந்து அண்ணன் சொல்றாருல்ல அந்த லோனை வாங்கிட்டு அவன் காமி அவன் வசூல் பண்ணிட்டு போகும்னே படுற பாடு. ஒரு என்னைக்கா வந்து வீட்டு வாசலே நல்ல மரியாதை வீட்டு வாசல் வந்துட்டா நல்ல மரியாதை. உங்க ஆசை கட்ட முடியாது முடிஞ்சே பாருங்க. இப்ப சாமி வந்து திடீர்னு சாமி வந்துருது. எப்படி லோனு காசு கட்ட ஆத்தா வந்திருக்கா? எந்த ஆத்தா? என்ன ஆத்தா? எப்ப பணம் கட்டுவேண்டா? எப்ப கட்டுவ? பணம் கட்டுவேண்டா. எப்படா கட்டுவ? பணம் வரும்போது கட்டுவேண்டா. எப்ப பணம் வரும்? அதோட பணம் கொடுத்தேன் மறந்து கொடுத்து சாக வேண்டியது. வாங்கினாலும் உள்ள ரொம்ப தெளிவா இருக்கேன் உண்மையில. ஏன்னா நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். ஆமா ஏன்னா நம்ம 50,000 வாங்கினா 80,000 கட்டணும். அது வேற தம்பி. அண்ணே அந்த கும்மி இருக்க அந்த கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். ஆமா ஆமா 50,000 வாங்கினா 80,000 கட்டணும். முதல்ல புருஷன் என்ன வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கணும். திங்கக்கிழமை லோனு, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் லோனுனா இந்த கடுப்புல தான் புருஷன் நோத்தாரமா தண்ணியை போட்டு அடிக்கிறது. இதுல நிறைய ஆள் பொண்டாட்டிக்கு அடி வாங்குறவங்க இருக்கேன். பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள முதுகுலே குத்து நம்மால அப்படியே உள்ள இருந்து கத்தாம்பாரு. எப்படி இவன் அடிக்கிற மாதிரியே சாகுடி வெளியே வந்து சொல்ல மாப்பிள்ள உங்க அக்கா பிரிச்சு விட்டேன். அது மட்டும் நொங்குன்னு பறிச்சிருக்கான். அப்புறம் சொல்லுவேன் நைஸா பொண்டாட்டிக்கிட்டேன். எப்படி சுடுதண்ணி காயவை அப்படின்னு ஏன் ஒத்தனை கொடுக்கட்டா மூதேவி. நிறைய குரூப் அப்படிலாம் இருக்கு. எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்திற்கு நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா ஒரு பாடல் முடிஞ்சா நல்லா கைதட்டுன்னு உற்சாகமா இருந்தா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எதுக்கு கைதட்ட சொல்றேன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான். ஆமா பிரஷர் இல்ல பிரஷர்
மனுஷன் பருத்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரம்னு கால் சூவே இருக்கும். இந்த கையை அப்படி வச்சோம்னா கை மரம்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்டு சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட் மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு. சாக்கெட் மட்டும் 800 ரூபாயா? பின்னால ஒரு ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு புருஷம்லாம் அம்புட்டு வேலிக்கருவை வெட்டி வெயில கிடந்து சாவேன். ட்ரௌசர்ல 32 ஓட்டை இருக்கும். அவங்க பார்த்தா 800 ரூபாய்க்கு தையக்கூலி கொடுத்து தச்சு இவங்கெல்லாம் நம்ம அளவுல அம்புட்டு பித்து கொண்டு போய் திருவிழா வச்சுட்டாங்களே, கோயில் ஒரு கட்டணுமே, அதை கட்டணும் இதை கட்டணுமே. அவங்க பெண்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாலே லிஸ்ட் போட்டுருவாங்க. எப்படி நகை கடைக்கு போகணும், காய்கறி இதுக்கு போகணும், ஜவுளி கடைக்கு போகணும், அப்புறம் அது பேன்சி ஸ்டோர் போகணும், அது வாங்கணும் இது வாங்கணும்னு. நம்ம ஆம்பளையால் நினைக்கிற 2 கடை. எப்படி ஒன்று பிராந்தி கடைக்கு போகணும், ரொம்ப கூடிச்சுன்னா ஒன்று சாக்கடைக்கு போகணும். நம்ம நிலைமை அப்படித்தான் கஷ்டப்படுற நிலைமைலாம் அப்படித்தான். நான் நல்லா கை தட்டி உற்சாக 8 நாளைக்கு அந்த குறுப்பு சேலை கட்டிலாம் அந்த பெண்கள் சேர்ந்து அந்த கும்மி ஓட்ட சந்தோஷமே வேறு. எப்படி அந்த 8 நாளைக்கு இப்படி கும்மி ஓட்டா பாருங்க. அந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ஆத்தா முத்துமாரியம்மனை, இந்த சொர்ண விநாயகர், அந்த பத்திரகாளி எல்லா தெய்வம் சேர்ந்து கும்மி ஓட்டா பாருங்க. எப்படி அப்படிதான் கும்மி கொட்ட கெடுத்தது இல்லப்பா. நீங்க விட்ட நான் 10 பொம்பளைல 2-3 பொம்பளை இப்படித்தான். அதுவே செலவு தூமியை பிடிக்குமா கொட்ட மாட்டேங்க. ஆமா அப்படிதான். நான் கும்மியே கொட்டலடா. அவங்க பொம்பளை நம்மளால ஆம்பளை இடையில எப்படி அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ணன்னு இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குறேன். எப்படி நின்றுட்டு அத்தாச்சி அண்ணே வந்தாளா அத்தாச்சி சிங்கப்பூர்ல இருக்காங்களா மெட்ராஸ்ல இருந்தாங்களா தொன்ன புத்தில விட்டு அதோட அவங்களோட சேர்ந்து 2 ரவுண்டு சுத்துவாங்க. அப்படிதான் அத்தாச்சி இடுப்பை பிடிச்சி கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சுக்கிட்டு கல் முளைப்பாரி ஒரு பக்கம் கிடக்கும், செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூஜாரி வெறு மாதிரியே முடிப்பாரு. ஏன்டா முளைப்பாரி ஓட்டம்னு. இப்போ நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாம அமைதியா இவ்வளவு தெளிவா கரெக்டா சொல்றீங்களே. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்தா தானே. அது மாதிரிலாம் இல்லாம எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். மற்றும் கொட்டகை அமைப்பு, சீனு, டெக்கரேஷன் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்து டெக்கரேஷன்லாம் அருமை அமைச்சிருக்காரு. அண்ணனுக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று எழுந்த பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்திற்கான அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு குருந்தூர் கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தின் அமைத்திருக்கும் நாடக அமைப்பாளர் ஆர் ஜெயபாண்டியன், JP ஆடியோஸ் குருந்தூர். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைந்த செலவுனா 60,000, கூறனா 80,000, 1 லட்சம். நீங்கள் குறைஞ்ச செலவுனா 40,000 35,000 நினச்சிடக்கூடாது. இப்போ பப்புன்னு வெளியே வந்துன்னா கொட்டாயில் நெருப்பு உறுப்பு வச்சிடாம. ஏன்னா மாதிரி இல்லை எல்லாருமே. ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஆடல் பாடல் தோரங்குச்சி பக்கம் அக்கியம்பட்டின்னு ஒரு ஊர். ஓஹோ 22 லட்சம். என்னது சொல்ற? ஆமாண்ணே 22 லட்சம். பொம்பளையால 20 லேடிஸ். அண்ணா அண்ணா ஒரு பொம்பளை இப்போ கண்டிடா. என்னது 22 லட்சம் சும்மா 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு 1 மணிக்கெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. நாங்க விடியற கொட்டை ஏற கத்தனை எங்களுக்கு கொடுத்தா அண்ணன்னு கேட்குறேன். ஆமாங்க. எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அண்ணே ஜெயபாண்டியை தொடர்பு கொள்ளுங்க. நாடகம் மட்டுமில்ல, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி அண்டி கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளையை வர சொல்லுவோம். அப்படியா? அல்ல தந்தான தானா ஒரு 12 கால்
12:20க்கு வள்ளி வந்துருவாங்க. ஏன்னா டயத்தை சொல்லிடுறேன். ஒரு 1:20க்கு நாரதர் வந்துருவாரு. ஒரு 3:20க்கு முருகன் வந்துருவாரு. ஒரு 5:20க்கு அடையாளம் கேட்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த விவரத்தை முன்னாலே ஏன் சொல்கிறேன்னா நம்ம நல்லா நடிச்சுக்கிட்டு இருப்போம். உள்ளே ஓட்டு வர சொல்லி பொம்பளை வர சொல்லி சும்மா ஓட்டு இது பண்ணிக்கப்படா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமாம். அப்படிலாம் நேரத்திலாம் பார்த்தா என்னை மருதமணி இப்படி போடாதீங்க. ஏன்னா ஒரு நகைச்சுவைக்காக அந்த கூட்டத்துக்காக நம்ம ஒரு அரை மணி நேரம் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுக்குத்தான் ஒரு நேரத்துலாம் அப்படித்தான் நாடகம் நல்லா போய்க்கிருந்துச்சு. நாடகம் பார்க்க வந்தாலும் உள்ளே ஓடான்னு சொல்லிட்டார். ஐயா நாடகம் வச்சாலும் யாரை கட்டுறா உள்ளே ஓடேன்னு அந்த ஆள் சண்டைக்கு வந்து கேப்பா இல்லை. அதுக்கு தான் இந்த விவரத்தை சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பண்ணாங்க. வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் அமைதியாக இருந்த நாடகத்தை ரசிங்க. எல்லாமே உங்கள் ஒத்துழைப்பில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களை வாழ வைக்கிற தெய்வமே நீங்கள் தான். உங்கள் மாதிரி ரசிகர் இல்லைன்னா நாங்கள் வாழ முடியாது. எங்களை தெய்வம் நீங்கள் போட்ட பிச்சையில் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொழிலும். உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன். உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன். உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். அடி உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா தரணா 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 தந்தர தந்தரனா தரணா 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 தந்தர தந்தரனா. ராப்பகல தூக்கமில்ல ஆசாத்தி நினப்பு போர்த்தி படுத்தாலோ போகவில்லை ஒஞ்சிரிப்பு. ராப்பகல தூக்கமில்ல ராசாத்தி நினப்பு போர்த்தி படுத்தாலோ போகவில்லை ஒஞ்சிரிப்பு. நீ இருந்த போது மடி நான் எத்த ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற வந்தாக்கா அனல் பார்வை ஏனோ பார்க்கிறேன். உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருந்தேன். உன்னோடுதான் ஒன்னா பேசணும். நாளே என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும். கண்மணியும் கனவா கட்டி எனக்கிறண்டி தலையணையோ ஒன்று நைவா. கண்ணூரங்கு நேரமெல்லாம் கண்மணியும் கனவா கட்டி எனக்கிறண்டி தலையணையோ ஒன்று நைவா. தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறே. நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே. தாய்மடிய தேடுகின்ற பிள்ளை போல உன்மடி அன்பால் தானே ஏனோ பாடுறே. நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே. உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கு. உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனாலே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கவே. ஹலோ, நான் வந்தாலே கீழே எல்லாம் போகுது. நழுவிட்டு போகும், போகாது பின்ன. ஆமாம், நீங்கள் என்ன கருப்பு கலரில் வந்திருக்கீங்களே? அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ 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 யா ஹலோ. ஏய், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அடேங்க அப்பா, பரவாயில்லையே. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? செம்ம கூட்டம். எள்ளு ஓட்டா எல்லாம் இருக்க முடியாது இருக்கே. உள்ள போயிட்டு ஒரு ஸ்டெப் போயிட்டு வாயேன்.
போயிட்டு வரவா? ஏன் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற சொல்றியா? ஆமா, தட்டு கிட்டு எடுத்துட்டு போட்டா ஏதாவது பாத்திரம் கத்திர எடுத்துட்டு போனோன்னா ஸ்நேகிதனை என்ஜாய். நான் நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன வேற என்ன கவலை? இளைஞர்லாம் இருக்கீங்கல்ல, இளைஞர்லாம் இருக்கீங்களா? ஒரு விசிலு ஒரு கைதட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கீங்களே. விசில் அடிக்க தெரியாதா? தெரியாதா? ஆமாம். அப்படியா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் வணக்கம் வணக்கம். மைச்சட்டுக்காரனே உங்களுக்கு தான் என்னோட முதல் வணக்கம். வெட்டிக்காரங்களே சொல்லுங்க. வணக்கம் வெட்டிக்காரங்களே. வணக்கம் 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 அண்ணே. மிருதங்காரனே வணக்கண்ணே. ஆல்ரவுண்டுக்காரனே வணக்கங்கண்ணே. குட் என்னது? நமக்கு இதுதான் குட் மார்னிங். ஆமாம், வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த வேலையை ஏறி நன்னாங்க ஏறி தண்ட மாமா எந்த பால தொப்பு தண்டா. ஏறி நன்னாங்க ஏறி தண்ட மாமா பால தொப்புலடா. ஏறி நன்னாங்க ஏறி தண்ட மாமா எந்த பால தொப்பு தண்டா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்த நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா பழத்த நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நன்னாங்க ஏறி தண்ட மாமா எந்த பால தொப்பு தண்டா. மாமா என்ன தேய்ச்சி தலைமுழுகி. ஒன்ன நினைச்சு ஒரு வருஷம் மாமா என்ன தேய்ச்சி தலைமுழுகி. பிஞ்சிலேயே குடினமே மாமா பிரியமான உடலையே. பிஞ்சிலேயே குடினமே மாமா பிரியமான உடலையே. ஏறி நன்னாங்க ஏறி தண்ட மாமா. விரிச்சு வச்சு நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா நான் வருவேன் சமத்தில. நல்ல பாம்பு ரூபம் கொண்டு மாமா நான் வருவேன் சமத்தில. ஏறி நன்னாங்க ஏறி தண்ட மாமா எந்த பால தொப்புலடா.
என்ன உடம்பு ஐம்பொன்னால் என்ன 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 சிரிப்பு என்ன சிரிப்பு ஆத்தாடி என்ன உடம்பு சொல்லுங்க ஆத்தாடி என்ன உடம்பு ஐம்பொன்னால் உடம்பு அடையாள சின்ன தழும்பு அங்கங்க பச்சை நரம்பு தாயாக பொன்னுங்கள் தோளாக பூவாக தாயாக பொன்னூஞ்சல் தோளாக அத்தாடி இந்த உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு நட்சத்திரம் நட்டி வச்ச பல்லு எங்கன்னு உங்கன்னு முத்துச்சரம் கொட்டி வச்ச பல்லு ஏய் நில்லு பதில் சொல்லு கோளாறு தங்கோயெல்லாம் எங்கன்னத்தில் ஒட்டுக்கிட்டா கோளாறு மொத்தம் வந்து என் பருவத்தில் கொட்டி புட்டா இப்போது பாவாடை எப்போது மீனாடை அத்தாடி என்ன உடம்பு பச்சை நரம்பு நட்சத்திரம் நட்டு வச்ச கண்ணு இதெல்லாம் ஒரிஜினல் குண்டி என்ன பிளாஸ்டிக்லயா இருக்குது இந்த போட்டு போடுறீங்களே இவங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எப்படி கொடுக்கலாம்ப்பா என்னது கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம்னு கேட்குறேன் அப்படின்னா பல்பு கலர் கலரா ஊரெல்லாம் ஜொலிக்க வச்சிருக்காருல்ல ஓ மைச்செட்காரங்க மைச்செட்டுக்காருக்கு கொடுக்கலாம் சிறப்பா இருக்குல்ல நம்மளும் கை தட்டலாம் நம்ம ஒளிபெருக்கி ஆமா இருந்தாலும் இப்படிலாம் இருந்தாலும் நீங்கெல்லாம் இன்னைக்கு வர்ற மாதிரியே நாளைக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி. கரூர்ல இருந்து நாளையில இருந்து பார்ட்டி வருது. ஆமா. நேத்தெல்லாம் பால் ஊத்துனதை எழுப்பி நாளைக்கு நாடகத்துக்கு கூட்டிட்டு வர போறீங்க. சரி. ஆமா. என்ன பண்றது? ஒரு நாளைக்கு அமையுது, ஒரு நாளைக்கு அமையல. யாரு வருவாங்களோ அவங்க தான் இன்னைக்கு வர முடியும். சரி. என்ன சொல்றீங்க? நீங்களாம் வரணும், நான் சந்தோஷமா இருக்கணும். ஆமா, நான் செய்யறேனே இல்லையோ நீங்க செய்வீங்கல்ல. என்னமா? இல்லங்க, நான் பாட மறந்தாலும் நீங்க அதை எடுத்து பாடுவீங்கல்ல. எங்களுக்கு வேலையா தானம்மா? ஆமா. ஒரு குளுக்கோஸ் போட்ட மாதிரி இருக்குங்க உங்களோட வந்தா. சந்தோஷம். அதனால நீங்க வர்றீங்களா?
பெரிய நக்கீரர் இவரு இல்லையா? இருந்தாலும் உங்களை மாதிரி பெரிய பெரிய கலைஞர்கள் பாராட்டு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்குன்னு போட்ட ஆளை கூப்பிட்டே ஆகணும். ஆமா சித்தாடே கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணி